சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன் பேத்தியை நினைச்சதாமா உனக்கு இப்படி ஆயிடுச்சு. நீ நல்லபடியா பொழைச்சு வருவ. நம்ம குடும்பத்தை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. உன் பேத்தி கல்யாணத்துல இருந்து எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆமாக்கா, நான் கூட பாலக்காட்டுல ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். நல்ல வசதி, மலையாளிங்க. வரதட்சணை கூட வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வேணான்னா அவங்க கொடுப்பாங்களா? ஆமா, அவங்களே கொடுத்து பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்றாங்க. எவ்வளவு வாங்கின? என்ன ரங்கு சொல்ற? அவங்க கிட்ட கமிஷன் எவ்வளவு வாங்கினு கேட்டேன். என்ன இப்படிலாம் பேசுற? வாய மூடு. எங்க அம்மாக்கு உடம்பு முடியலன்னு பாக்குறேன். வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஆளும் மண்டையும் பாரு. டாக்டர், இப்ப அம்மாக்கு எப்படி இருக்கு? உங்க அம்மா அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் தான் டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுச்சு. என்ன சொல்றீங்க டாக்டர்? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க அவங்கள மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருக்கணும். உங்க பொண்ணுங்களை எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? என்னாச்சு? பக்கத்து ரூம்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு தேவையில்லாம மேக்கப் போட்டு வரேன்னு சொல்லி ஒரே பிரச்சனை. ஏற்கனவே அந்த பேஷண்ட்டுக்கு பல்ஸ் தாறுமாறா போய்கிட்டு இருக்கு. இதுல உங்க பொண்ணு வேற அவர் ஒய்ஃபுக்கு மேக்கப் போட்டு விட்டு அத அவர் பார்த்து பயந்து பல்ஸ் ரேட்டு எகிரிடுச்சு. சாரி டாக்டர், இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பார்த்து கண்டிச்சு வைங்க. சரிங்க டாக்டர். ஜோ, என்னன்னு போய் பாரு. சரிங்க. இப்ப ஏன் நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுக்கோங்க. இந்த கல்யாணம் நின்னது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு மட்டும் ஏயா இப்படி எல்லாம் நடக்கும்? ஆனா நடந்தா பரவாயில்ல. அந்த கலிவர்தான் தானே திட்டம் போட்டு நடத்தி இருக்கான். தன்னால அவன் தான் செஞ்சான்னு தெரியும். ஆனா இன்னைக்கு தானே கையும் களவுமா மாட்டியிருக்கான். மாப்பிள்ளை வீட்டுல சமாதானப்படுத்த போனா அவன் அங்க வந்தான். அதுக்கப்புறம் தான் இவெல்லாம் அவன் ஏற்பாடு பண்ண ஆளுன்னு தெரிஞ்சது. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு ரெண்டு பேரும் சும்மா விட்டுருக்க மாட்டேன். தப்பிச்சிட்டானுங்க. டேய், இந்த பகை இன்னும் எத்தனை தலைமுறைக்கு நீடிக்க போதோ தெரியலையேடா. அவனை வெட்டி கொண்டே போட்டுற. அப்புறம் எப்படி நீளும்? சேண்டா முட்டாத்தனமா பேசுற. முதல்ல உன் முரட்டுத்தனத்தை கைவிடு. அவரை வெட்டி நீ ஜெயிலுக்கு போறியா? போனா போயிட்டு போற தாத்தா. அதுக்கப்புறம் மொத்த பிரச்சனையும் தீந்துரும்ல. அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் வச்சு நிம்மதியா இருக்கும். என்ன திமிரு இருந்தா எங்க அப்பா மேல கைய வச்சிருப்பேன். புள்ள நான் இருக்கேன்டா. எங்க அப்பா மேல வச்ச கைய வெட்டி எடுத்துட்டு போலாம் தான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். உன்னை கொல்லப்பட மாட்டேன்டா. உன்னை இவ்வளவு நாளா உயிரோட விட்டதை நான் பண்ண தப்புடா. நீ கை வச்சது எங்க அப்பா மேலடா. உங்க அப்பா செஞ்ச காரியத்துக்கு அங்க வச்சு அவனை மார்கால் மார்கை வாங்கி இருப்பேன். ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அருவாளோட வந்தவன் வெறும் கையோட போக மாட்டான்டா. இன்னைக்கு உன் தலைய துண்டா தனியா எடுத்துட்டு போய் எங்க அப்பா காலில் வைப்பண்டா. நிறுத்துடா.
செஞ்ச தப்புக்கு கையும் களவுமா மாட்டிக்கிட்டு புத்தம மாதிரி பேசுறியா? இருடா. ஒத்தைங்க ஒண்ணு இன்னைக்கு. வேண்டாம் தம்பி, உனக்கு மட்டும்தான் அருவா எடுக்க தெரியுமா? நீ வெட்டினா தான் அருவா வெட்டுமா? இந்த வயசானவன் வெட்டினா கூட அருவா வெட்டும்டா.